விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறாரு. தாத்தா காவேரி இல்லாமல் இருக்க முடியாது தாத்தா, நான் போய் காவேரி கூட்டின்னு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா வந்து கண்டிப்பாக காவேரி வருவா நீ நினைக்கிறியாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக வருவா தாத்தா, நான் கூப்பிட்டா ஓடி வந்துடுவா தாத்தா, எனக்கு தெரியும் தாத்தா என் காவேரியை பற்றி அப்படின்றாரு. சரிப்பா உன் நம்பிக்கை நான் ஏன் வீண் பண்ணணும், போய் கூப்பிட்டு பாரு அப்படின்றாரு. சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு வந்து இங்கே வந்து காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ வந்து காவேரி வந்து உள்ளே இருக்காங்க. அப்படி ஓடி போக பார்க்குறாங்க. நில்லுடி அப்படின்றாங்க அவங்க அம்மா. அதை கேட்டுட்டு ஏம்மா அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே ஓடி பார்க்குற, இங்கே பார், எக்காரனை கூட வெளியே வரக்கூடாது, அப்படி நீ வெளியே வந்த இந்த அம்மா இந்த உலகத்தை இருக்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு. என்ன பண்ணுறது திரும்ப காவேரி அழறாங்க. விஜய் பார்த்து, விஜய் வந்து காவேரி நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன், உனக்கு என்ன வேணும் இப்போ, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. குமரன் இங்கே பாருங்கள், உங்ககிட்ட இல்லை நான் பேச வரல, நான் காவேரி கிட்ட தான் பேச வந்தேன். யார் காவேரி கிட்ட பேச வந்திருக்குது, நீயா, எவ்வளோ தைரியமாக தான் என் பொண்ணுக்கிட்ட பேச வந்திருப்பா, அதான் உனக்கு தேவையானதெல்லாம் அடித்து கொடுத்துட்டு வந்துட்டால, இதுக்கப்புறம் எதுக்காக என் பொண்ணுக்கு தேடி வர, கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இங்கேருந்து போயிடு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்றாங்க சாரதா. இங்கே பாருங்கள் அத்தையாவது ஏதாவது அத்தன்ற வார்த்தையை கூப்பிட்டு அப்புறம் அவ்வளோதான் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் சொன்னால் கேளுங்க, நான் காவேரியை பார்க்க தான் வந்திருக்கேன், காவேரி கிட்ட பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு நான் போயிடுறேன். காவேரி வரப்போறிய பெல்லையா காவேரி, ஏன் காவேரி இப்பெல்லாம் பண்ணுறேன், இவங்களாம் என்னென்ன பேசுகிறாங்க பற்றியா, ஓ விஜய் காவேரி நான் உன் விஜய் என்ன வேணாலும் இவங்க பேசலாமா, வா காவேரி வெளியே அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நான் வந்து காவேரி கூட சேர்ந்து வாழ தான், அதை பற்றி பேசாது, சேர்ந்து வாழ வந்து நீ வந்தீங்கன்னா கேட்டீங்கன்னா நான் அனுப்பிச்சிடுவேனா, யாருக்கிட்ட, ஏன் இன்னும் 1 வருஷம் கான்ட்ராக்ட் போடலான்னு பார்க்குறியா, எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போடணும் புத்தி உனக்கு, உன்னோட புத்தி வந்து மாறாதில்ல, சும்மா என் பொண்ணை கூப்பிட்டு கான்ட்ராக்ட் போட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறம் திருப்பி அனுப்பணும், இதுதான் உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் ஒன்றும் அதுக்காக நான் வரல, நான் காவேரி கிட்ட பேசதாங்க வந்திருக்கேன், ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னாங்க. இங்கே பாரு, என் பொண்ணை நான் அனுப்ப முடியாத மாதிரி இங்கேருந்து கிளம்பி போயிடு, ப்ளீஸ் அத்தை சொன்னால் கேளுங்க, நான் காவேரியை பார்க்கணும் அத்தை, இங்கே பாரு அத்தைன்னு சொல்லாதுன்னு சொன்னல, சரி காவேரியை பார்க்கணும், நான் பார்த்துட்டு போயிடுறேன், காவேரி வா காவேரி ப்ளீஸ் காவேரினோடனே, காவேரி இங்கே உள்ள ரூமில் வந்து அழறாங்க, அவங்களால தாங்க விடாமல் அழுதுட்டுருக்காங்க. காவேரி வரமாட்டா மாதிரி இங்கேருந்து போயிடு அப்படின்னோடனே, தாத்தா வந்து பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, தாத்தா கிட்ட அங்கே ஏதோ பிரச்சனை ஆக போகுதுங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னோட சரின்னு சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. காவேரி பரப்புறையாக போயிட, இப்போ இங்கே பாரு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்க வராரு. குமரன் இங்கே பாருப்பா, சும்மா கை வைக்கிற வேலை வச்சுக்காத, நான் என் பேரை வந்து கேட்டால் உடனே கை வைப்பியா மேலே, அமைதியாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு குமரனை பார்த்து சொல்லிட்டாரு. தாத்தா இங்கே பாருங்கள் தாத்தா, கூட்டின்னு போயிடுங்க உங்கள் பேரனை, அப்புறம் நல்லா இருக்காதிங்க அப்படின்னோடனே, இங்கே வா விஜய் சொன்னால் கேளுப்பா நீ வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, காவேரி வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்க தாத்தா, காவேரி வரவே மாட்டேங்கிறாங்க தாத்தா, ஏன்னே தெரியல தாத்தா, காவேரி என் மேலே உனக்கு என்னடி கோவம், வாடி வெளியே அப்படின்றாரு. அவள் வரமாட்டா விஜய் சொன்னால் கேளு வா, ஏன் தாத்தா ஏன் வரமாட்டா, காவேரி நான் கூப்பிட்டா வந்துருவாளே தாத்தா, என்ன ஆச்சு தாத்தா அவளுக்கு, நான் சொல்கிறேன்ப்பா நீ வாப்பா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க விஜய் மனசில், என்ன தாத்தா காவேரியே நீ போன்னு சொல்லிவிடுவேன், அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு போன்னு சொல்லுவேன், அவள் வந்து பேக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போயிடணும், அதுக்கப்புறம் நீ வான்னு சொன்னால் வந்துடணுமா அப்படின்னோடனே, என்ன தாத்தா நீங்களே இப்படி பேசுகிறீங்க, வேறு எப்படி பேசுகிறது தாத்தா, நான் எல்லாமே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க தான் தாத்தா காவேரி அப்படி பண்ண, உங்களுக்கே தெரியல தாத்தா, காவேரி என் உயிர் தாத்தா, நான் எப்படி தாத்தா அவளை விடுவேன், சரிப்பா இந்த விஷயத்தில் நீ காவேரி கிட்ட சொன்னியா, காவேரிக்கு தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சி. தாத்தா அது வந்து எதுவுமே சொல்லலைல்ல, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையே பாழாக்கிட்டேன், காவேரி வாழ்க்கையும் பாழாக்கிட்டேன். தாத்தா என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க, பின்ன எதில் விளையாடுவே நீ, விளையாட்டுனா உனக்கு வாழ்க்கைன்னா விளையாட்டாக போச்சா உனக்கு, இந்த வாழ்க்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, காவேரி ஒவ்வொரு நிமிஷமும் அக்ரிமெண்ட் முடிஞ்சால் எங்கே வந்து என்னை அமுச்சு விட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வாழ்ந்திருக்கா அந்த பொண்ணு, அந்த பயத்தை நீ வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு விளையாட்டாக வந்து பண்ணியிருக்கா அவகிட்ட, அதை அவள் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கா, லாஸ்ட் மினிட்ல கூட உங்ககிட்ட கேட்டாலா இல்லையா, எதுக்குங்க என்னை போக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நீ அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு போகணும்னு சொன்னியா இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டை வார்த்தையை சொல்லியே அந்த பொண்ணை நோக்கடிச்சிருக்கேன், அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வருவா, இப்போ உனக்கு எந்த நம்பிக்கையில் அவர் வந்து நிற்பா சொல்லு, நீ போக சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு நீ கிளம்புமான்ட்ட, அவளும் கிளப்பிட்டா, அவங்க அம்மா வீட்லேயும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த மூஞ்சை வச்சு நான் அந்த பொண்ணுக்கிட்ட நீ கேட்ப, நீ விளையாட்டுக்கு பண்ணது எவ்வளோ பெரிய விபரீதமாக இருக்குன்னு புரிஞ்சுதா விஜய் உனக்கு அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியா, தாத்தா நான் தப்பு பண்ணிட்டு தாத்தா நான் அழற, விஜய் அழாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கட்டிக்கிறாரு. இங்கே பாரு விஜய், கொஞ்ச நாள் வந்து இப்படியே விட்டுருப்பா ஃப்ரீயா, அப்புறம் காவேரி கிட்ட பேசி நீ தான் புரிய வைக்கணும், காவேரி புரிஞ்சுக்கினா மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும் விஜய் அப்படின்றாரு. சரிங்க தாத்தா, நான் காவேரி கிட்ட எப்படியாவது பேசுகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு விஜய்.